வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த சீரிஸ்ல நம்ம தற்போது என்ன பார்த்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னா, நேம் ரியாக்ஷன் ஃபியூச்சரிங் ஆர்கனோமெட்டாலிக் சார்ந்த கேள்விகள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னும் குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா, நெகிசி கிராஸ் கப்ளிங் சார்ந்த வினைகள பார்த்துக்கிட்டே வர்றோம். வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது சிஎஸ்ஐஆர் 2014ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி முதல்ல இந்த சப்ஸ்ட்ரேட் அயோடின் ட்ரைஃபனைல் பாஸ்பைன் இமிடசோல் உடன் வினைபுரியும் பொழுது நமக்கு ஏங்கிற ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இந்த ஏங்கிற இன்டர்மீடியேட் இங்க இருக்கக்கூடிய அரைல் புரோமைடு கூட ஜிங்க் மற்றும் பெல்லாடியம் கேட்டலிசிஸ் மற்றும் காப்பர் அயோடைடு கேட்டலிசிஸ் பயன்படுத்துகிறப்ப நமக்கு பிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. கீழே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம வினையை எழுதிக்கலாம். ஸோ முதல் வினைப்படி என்ன நடக்குது அப்படின்னா, அயோடின் ட்ரைஃபனைல் பாஸ்பைன் இமிடசோல் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் கூட வினைபுரிகிறது. ஸோ முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அயோடின் வந்து ட்ரைஃபனைல் பாஸ்பைன் கூட வினைபுரியுது. நமக்கு தெரியும் ட்ரைஃபனைல் பாஸ்பைனில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இது வந்து அயோடின் கூட வினைபுரியுது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அயோடின் டெல்டா பாசிட்டிவை பெறும், இன்னொரு அயோடின் வந்து டெல்டா நெகட்டிவை பெறும். இப்போ ட்ரைஃபனைல் பாஸ்பைனில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே இருக்கக்கூடிய அயோடின் ஆட்டத்தை தாக்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய அயோடின் வந்து அயோடைடு அயனாக வெளித்தள்ளப்படும். அப்படி வெளித்தள்ளப்படுறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஆல்கஹால் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் ஆட்டத்தை வந்து தாக்குது. ஏன்னா பாஸ்பரஸ் மேலே பாசிட்டிவ் இருக்குது. அப்படி தாக்குறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அயோடைடு வெளியே போய் நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்குது. இப்போ இமிடசோல் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிடுது. அப்படி பண்ணும் பொழுது நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இப்போ வெளியேறிய அயோடைடு அயான் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. அப்படி தாக்குறப்ப கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பு உடைந்து அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் பாஸ்பரஸை நோக்கி நகரும் பொழுது நமக்கு ட்ரைஃபனைல் பாஸ்பைன் ஆக்சைடு வெளித்தள்ளப்பட்டு நமக்கு இந்த அல்கைல் அயோடைடு வந்து நமக்கு கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் ஏ. ஸோ இந்த வினை என்ன வினை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வினை வந்து ஒரு ஆப்பிள் ரியாக்ஷன் வினை. ஸோ ஆப்பிள் ரியாக்ஷன் படி அல்கஹாலை அதனுடன் தொடர்புடைய அல்கைல் அயோடைடு ஆர் அல்கைல் புரோமைடுகளாக மாற்றக்கூடிய வினையை தான் நம்ம ஆப்பிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நம்ம அடுத்த படிக்கு போகலாம். இந்த வினையோட கண்டிஷனை பார்த்தவொடனே பெரும்பாலானவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். ஏன் அப்படின்னா, இது நெகிசி கிராஸ் கப்ளிங் வினை தானா அப்படின்னு. அந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே காப்பர் அயோடைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வினை வந்து நெகிசி கிராஸ் கப்ளிங் வினை தான். ஸோ நெகிசி கிராஸ் கப்ளிங் வினை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து விரிவாக விவாதிச்சிருக்கோம். அதனுடைய கேட்டலிட்டிக் சைக்கிள் மற்றும் மேக்னஸ்டிக் டீடைல்ஸ், அதை தொடர்ந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். சரி, நெகிசி கிராஸ் கப்ளிங் வினைப்படி நமக்கு முதல்ல என்ன தேவை? பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ இங்கே எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சால்ட் வந்து பெல்லாடியம் 2+ இருக்குது. அப்போ ஜிங்க் கூட வினைபுரிகிறப்ப நமக்கு பெல்லாடியம் 0 வந்து நமக்கு கிடைக்குது. இங்கே டிபிபிஎஃப்ங்கிறது ஒரு பைடண்டேட் பாஸ்பைன் லிகாண்ட். ஸோ இப்போ நமக்கு பெல்லாடியம் 0 உருவாயிருச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் கூட அது வந்து ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படுது. ஸோ இப்போ இங்கே ஒரு குழப்பம் வரலாம். எது வந்து மோர் ரியாக்டிவ், கார்பன் குளோரின் பாண்டா அல்லது கார்பன் புரோமின் பாண்டான்னு பார்க்குறப்ப கார்பன் புரோமினுக்கு தான் ரியாக்டிவிட்டி அதிகம். அப்போ இங்கே தான் ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கும். ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த பெல்லாடியம் இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்குது. அதே வேளையில் அல்கைல் அயோடைடு, ஸோ நம்மளோட உருவான அல்கைல் அயோடைடு ஜிங்க் கூட ஜிங்க் இன்சர்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறப்ப நமக்கு அல்கைல் ஜிங்க் ரியேஜென்ட் வந்து நமக்கு உருவாகுது. இப்போ இந்த அல்கைல் ஜிங்க் ரியேஜென்ட் வந்து காப்பர் அயோடைடு கூட டிரான்ஸ்மெட்டலேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி காப்பர் ஸ்பீசிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த காப்பர் ஸ்பீசிஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் கூட என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்மெட்டலேஷன் வினைக்கு உட்படுது. அப்போ டிரான்ஸ்மெட்டலேஷன் வினைக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா
இங்க இருக்கக்கூடிய அல்கைல் பார்ட் பெல்லாடியத்துக்கிட்ட வந்துரும். இங்க இருக்கக்கூடிய புரோமின் ஆட்டம் வந்து காப்பர் கிட்ட வந்துரும். அப்படி நடக்கிறப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ரிடக்டிவ் எலிமினேஷன் ஆகி பெல்லாடியம் 0 வெளித்தள்ளப்பட்டு, நமக்கு இந்த கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இங்கே காப்பர் அயோடைடு வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கிறதுக்கு முன்னதாகவே, இங்கே இருக்கக்கூடிய அல்கைல் அயோடைடு வந்து ஜிங்க் கூட வினைப்பட்டு நமக்கு அல்கைல் ஜிங்க் ரியேஜென்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த அல்கைல் ஜிங்க் ரியேஜென்ட் உடனடியாக காப்பர் கூட டிரான்ஸ்மெட்டலேஷன் நடந்து நமக்கு இந்த ஸ்பீசிஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்படி நடக்கிறது மூலமாக நம்ம அல்கைல் குழுவை வந்து நம்ம நிலைப்புத்தன்மை பெற வைக்கலாம். அதாவது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த காப்பர் அயோடைடு வந்து உதவிகரமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காப்பர் அயோடைடு வந்து அல்கைல் ஜிங்க் ரியேஜென்ட் கூட வினைபடுறப்ப நமக்கு மிக்ஸ்டு ஆர்கனோ காப்பர் ஸ்பீசிஸ் கூட உருவாகலாம். எடுத்துக்காட்டா இப்போ இங்கே இருக்கக்கூடியது ஒரு காப்பர் ஸ்பீசிஸ், அதே போலவே அல்கைல் குரூப் காப்பர் ஜிங்க் அயோடைடு போன்ற மிக்ஸ்டு காப்பர் ஸ்பீசிஸும் இந்த வினையில் உருவாகலாம். ஸோ இந்த உருவான ஆர்கனோ காப்பர் ஸ்பீசிஸ் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அல்கைல் குரூப்பை ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இந்த டிரான்ஸ்மெட்டலேஷன் வினைக்கு உட்படுத்துது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, அரைல் அல்கைல் நெகிசி கிராஸ் கப்ளிங் வினை வந்து கொஞ்சம் மந்தமாக நடக்குது. இந்த மந்தத்தன்மையை நீக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காப்பர் அயோடைடு அடிட்டிவை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். காப்பர் அயோடைடு அடிட்டிவை நம்ம பயன்படுத்துகிறப்ப இந்த வினை வந்து ரொம்ப வேகமாக ஆக்சிலரேட் ஆகி, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பீட்டா ஹைட்ரைட் எலிமினேஷன் பாத்வே வந்து மினிமைஸ் பண்ணி நமக்கு தேவையான அல்கைல் பெல்லாடியம் இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதன் காரணமாக இங்கே காப்பர் அயோடைடு வந்து மிக முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம விவாதிச்ச ஒரு அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் 1 தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.